காஷ்மூரா நில்லப்பா. வந்த வேலையும் முடியல, அதுக்குள்ளே போகிற. யாருங்க நீங்கள்? யாருமே இல்லை. நாங்கள் யார் சொன்னா? நான் இருக்கேன். ஹலோ, அர்ஜென்ட்டாக ஃபேமிலியோட ஃபாரின் போகிறோம், கை விடு. ஓ ஓ ஓ ஹேய் 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 யோ, கை விடு யோ. யோ, கதவை தர. எங்க பெரிய நேரம் முடியல போல இருக்கு, யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. ஹலோ அங்கிள், டோரை திறக்கணும், ஆவி உங்க மேல விட்டுருவேன். டேய் லூசு, இவ்வளவு பெரிய எதை சாத்தி வச்சிருக்க முட்டாள். அட பாவீங்களா, நம்ம டெக்னிக்கு டோர் மேக்னெட்டு இதெல்லாம் எதாத காலத்திலே பண்ணிட்டோம், புதுசாக தான் கண்டுபிடிக்கிறா. டேய் ஓகே, மெயின் போர்டில் ஆள் இருக்கிறான், அவன் வேலைக்கு ஆக மாட்டான். அவன்லாம் ஒரு நாள் என்கிட்ட வேலை செய்ய மாட்டான். மெயின் போர்டில் கை வச்சா சும்மா டக 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 அடிக்கணும், அப்போதான் கவனத்தை சித்தர் அடிக்க முடியும். இவன் நம்ம பிளகா பையன் மாதிரி பிளிக் பிளிக் பிளிக்ன்றான், அப்புறம் இப்படியா பயம் வரும்? மா நம்ம தொழிலம்மா டைமிங் அண்ட் டீட்டெயில் தான் ரொம்ப முக்கியம். லேட்டு பாசிங், லேட்டு பாசிங் எப்படி கொடுக்கணும்னு தெரியுமா? ஆக்சுவலா பவர் கட்ல நான் அப்படியே லெஃப்ட் திரும்பும் போது அப்படியே ரைட். அவ்வளோ வேகமாவோட போயிட்டேன். மா ஒர்க் நல்லா இருக்குதுமா. இவன் ஓனரே தூக்கி சாப்பிட்டுருவான், நீ என்ன பாரு. ரஜா, நீ அப்புறமா அண்ணன் வந்து பாருண்ண. கண்ணா, சரி இதெல்லாம் எதுக்குமா ஏன்ட்ட காட்டுறீங்க? பார்ட்டிக்காரர்லாம் காட்டணும். நானும் இந்த மாதிரி தொழில்காரம்மா, நானே பேட போறேன். ஆள் தெரியாம ஆவி உலக சாம்ராட்டை உள்ள வச்சு லாக் பண்ணி ரிஸ்க் எடுத்துட்டீங்க. நான் யாருன்னு காட்டுறேன். அசிஸ்டன்ட் கமிஷனர், மினிஸ்டர்லாம் தெரியுமா? ஃபோன் போட்டு ஸ்பீக்கர்ல போடுறேன், கேளுங்க. சிக்னல் ஜாமர் வேறையா? பெரிய சபா, ரொம்ப லேட்ரா நீங்க. சாண்ட்லியர்லாம் உள்ள வந்த உடனே இறக்கிருக்கணும், அப்பதான் சவுண்ட் மிரட்டலா இருக்கும். அப்படி இறக்கிட்டு வச்சுக்க, அப்படி சக்குன்னு வந்து நிக்கணும், அப்பதான் பக்குன்னு இருக்கும். மா உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுமா, ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையேம்மா. இது எப்படி இருக்கு தெரியுமா? சாண்ட்லியர் கீழே வந்த மாதிரி இல்லை, நான் அப்படியே ஸ்மூத்தா மேல வந்த மாதிரி இருக்கு. ஆழமாலத்துக்கிட்டீங்க, எனக்கு வட்டியா ப்ராப்ளம் தெரியுமா? இத பாருமா, சப்போர்ட் இல்லாம இருக்கிற, இதெல்லாம் ரொம்ப டேஞ்சர். எங்க ஏத்துற மாதிரி அப்படியே ஸ்மூத்தா கீழே இறக்கிடுங்க. டீடைல் பண்றேன்னு விட்டுறாதீங்கடா. என்ன சொல்லிட்டே இருக்கிற? நம்ம பண்ற விஷயத்துல உயிர் போய் உயிர் வரணும், அப்படியே போயிடக்கூடாது. அப்போ ஆர்ட் பேசிட்டுறா, எனக்கு வரலாம் இல்ல. ப்ளீஸ் சார். சூப்பர். ஒரு ஆட்டக்காரன் இன்னொரு ஆட்டக்காரனை பாராட்டணும்னு கரகாட்டக்காரன்ல சொல்லியிருக்காங்க. எல்லாம் நல்லா இருந்துச்சு. பாய். கதவு திறந்தீங்கன்னா அப்படியே ஓடிடுவேன். என்னடா நாய், டேய் ஊசி
பேசி போட்டீங்களாடா? நான் பேய் மாதிரி இருக்கிறேன். நான் பேசுறது புரியாடா? हिंदी मत यारा, मैं हिंदी मालूम, मैं उसका कुत्ता, कुत्ता, बुढ़िया। ₹500 அடிச்சுட்டு ஆசீர்வாதம் பண்றியா? கண்டுபிடிச்சிட்டீங்களா? பேக் முக்கியம் இல்லம்மா, வீடுதாம்மா முக்கியம். எதுவா இருந்தாலும் வெளியே போய் பேசிக்கலாமா? சொன்னா கேளுங்க, அப்படியே வாங்க. என் கையில இல்லம்மா, கூட பரவாயில்லடா. என் கையன் கண்ட்ரோல்ல இல்லம்மா. நான் எங்கடா பிடிச்சேன்? என்னதான் பிடிச்சிருக்கு? நான் பண்ணலாமா? சத்தியமா சொல்றமா, என் கடல எதுவுமே இல்லம்மா. அது பாரு, சாமி எல்லாம் அடிக்கிறாது. யோ யோ யோ, நில்லியா நில்லியா. கை என் கண்ட்ரோல்ல இல்லம்மா, இல்லம்மா. கேளுங்கம்மா, கண்ட்ரோல் பண்ணுங்கம்மா. நான் தான் சொன்னேன்லடா, என் கை கண்ட்ரோல்ல சொன்னேன்ல. வாங்கடா, வந்து இறக்கி விடுறா. முக்கியம்டா, அவனை கீழே இருக்குடா. மாமா கொஞ்சம் சிரமப்பட்ட சீக்கிரமா போயிடலாம். வராஜா வராஜா, டக்கு நிறைய குடும்பம் தடுத்து சீக்கிரமா எல்லாருமே ஒன்னா போயிடலாமா? கடற்கரை பிடிச்ச மரப்பட ஓடிடலாமா? என்னையா வேடிக்கை பாக்குறீங்க? வாங்கயா போலாம். வா வா வா. டேய் ஸ்ட்ராங்கா போடா. நான் அடிச்சு நகறேன் அவனை. நான் மேல போயிட்டான். தெரியலையாடா? வரண்டா. சாமி, காப்பாத்துங்க சாமி. நீங்க பேயும் தெரியாம உள்ள வந்த சாமி, காப்பாத்துங்க சாமி. பேய் சாமி, பேய் சாமி, சாமி, சாமி. பேயும் தெரியாம உள்ள வந்த சாமி. ஐயோ, யார் பெற்ற பிள்ளைங்களோ தெரியலையே, இப்படி அடி வாங்கி சாவுதுங்களே. மன்னிச்சிருங்க பேய் சாமி. இருடா இருடா, சாமி ஏதாவது பண்றா. இருடா பேய் சாமி, எங்களை கைவிட்டுறாதீங்க ஆண்டவரே. சாமி காப்பாத்துங்க பேய் சாமி. ஏய், உங்க டைம் நல்லா இருக்குதுடா. செம்ம மேட்ட மாட்டிச்சுடா. புடிடா புடிடா. ஏய், எல்லாரும் ஒத்துமையா கெட்டியா பிடிச்சிங்கடா. மினிஸ்டர் நான் தான் காப்பாத்துன்னு சொல்லுங்க. என்ன தூக்கி விடுங்க பேய் சாமி, தூக்கி விடுங்க பேய் சாமி. நிக்காதீங்க பேய் சாமி. வண்டி ஏற்றா. கேஷு, அப்பா கேஷு. பா அப்பா, எங்க பாருங்க? கார்ல இருக்கேன்ப்பா. கார் எங்க பாருக்கு? மேல மரத்துல இருக்குப்பா.
அட பாவி, அத்தனை தடவை மேல வந்த ஒரு தடவை கூட எங்களை பார்க்கலையாடா? பா நீ எப்படிப்பா இங்க? பா பேக் பத்திரமா இருக்குல்லப்பா? ஏண்டா குடும்பமே இங்க தொங்கிக்கிட்டு இருக்கு, உனக்கு பேக் முக்கியமா போச்சாடா? முதல்ல வந்து எங்களை காப்பாத்து. இரு வரேன். பா எதுக்கும் சேஃப்டிக்கு பேக் முதல்ல கீழே போட்டுறியா? உன்னையெல்லாம் நம்ப முடியாதுப்பா. முதல்ல இறக்கி விடு, அப்புறம் பாப்போம். எப்பா காசு, அந்த மினிஸ்டர் தான் அந்த சாமியார் பையில வச்சு ஏதோ வேலை காட்டுறான்ப்பா. இல்லப்பா, அந்த மினிஸ்டர் சாமியார்லாம் இல்லப்பா. அந்த சலபித்ராவ் சொன்ன மாதிரி நிஜமாவே இங்க ஏதோ இருக்குதுப்பா. என்னப்பா சொல்ற? நான் இங்க வந்து மாட்டிக்கிட்டேன். ஓகே, எங்கேயோ போயிட்டு இருந்த உங்களையும் தூக்கி இருக்குண்ணா. அங்க என்னடா வளவளன்னு பேச்சு? எகிரி குதிச்சு ஓடுறது நம்ம குடும்பத்துக்கிட்ட புதுசா. வாங்கடா எல்லாரும் ஓடிடலாம். வா பாத்துக்கலாமா? சொம்புப்பா. அம்மா ஜி, அப்பா பேய்ப்பா. பேய் இல்ல ஜி. அதை ஏன்டா பேய் மாதிரியே சொல்ற? என்ன கால் இருக்கான்னு பாக்குறீங்களா? ஆமா. அந்த லாஜிக்லாம் இல்ல ஜி. இப்பெல்லாம் பேய்களுக்கு புல்லா இருக்கு. அப்படியா? சரி. அம்மா. அதெல்லாம் சரி, என்ன இடம் இது? என்ன நடக்குதுங்க? கிட்டத்தட்ட 700-800 வருஷம் பழைய அரண்மனை ஆஞ்சி. ஏதோ ரத்தன மகாதேவிங்கிற இளவரசிக்காக கட்டதான். திடீர்னு ஒரு நாள் தீ பிடிச்சி பாதி அரண்மனை எரிஞ்சு போச்சாச்சு. என்னாச்சு இவ்வளோ க்ளோஸாக ஃபாலோ பண்ணுறீங்க? பயமா இருக்கா? கொஞ்சம் மேலே சொல்லியா. அப்புறம் இந்த இடம் ஆள்றதுக்கு ஆள் இல்லாமல் ரொம்ப வருஷம் கழிச்சு பிரிட்டிஷ்காரங்க கையில் கிடச்சிருக்கு. அவங்க தான் ஆபீசர்களுக்காக லைப்ரரி மாதிரி செட் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க. அப்ப திடீர்னு ஒரு நாள் ஒரு ஆபீசர் புக்கு படிச்சுட்டு இருந்திருக்காரு. புக்கில் இருந்த நாய் உயிரோட வெளியே வந்து கொறவளைய கடிச்சு கண்ணு வெளியே வந்து கதற செத்துருக்காப்புல. அதுக்கப்புறம் கண்டினியூஸா டெத்து. அதனால ரொம்ப நாளா பூட்டியே கிடந்திருக்கு. அதுல இருந்து எல்லாரும் இதை பேய் வீடுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டானுங்க. நேஜி தனியா விட்டீங்க, க்ளோஸா ஃபாலோ பண்ணுங்க வாங்க ஜி. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த அரண்மனைய நம்ம குண்டூர் சலபதிராவு அரசியல் எல்லாம் கைகளை போட்டு ஒரு சகஜ வெள்ள வாயிருக்காப்புல. வாங்கினவர் ஐயருங்கெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு ஒரு பூஜை பண்ணாலும் உள்ள வந்திருக்காரு. இவரு கூட்டு வந்த ஐயரே. ஏய்யா பாசு விடுற, சொல்லியா? தலை முழுச பின்னாடி திருப்பி கத்திருக்காப்ல. அது மட்டும் இல்ல, அவங்க சம்சாரத்து முடிய அப்படியே கொத்த பிடிச்சு அப்படியே சுத்தி காட்டி தூக்கி வெளில வீசிருச்சா. அதோட தலைதறிக்க ஓடினவர் தான் வந்த வலைக்கு வித்தலான்னு முடிவு பண்ணி என்ன வந்து பார்த்தாப்புல. புரோக்கர் புத்தி உடனே ஒத்துக்கிட்டேன். கேட்பூடாதீங்க வாங்க ஜி.
சலபதி ராவ் உன்னை வந்து பார்த்தானாப்பா? ஆமாங்க. ரவுண்ட்ஸ்லயே இருப்பான் போல இருக்கு. அப்புறம் ஒரு நாள் தைரியம் அங்கே தங்கி காட்டு வித்துறேன்னு சொல்லிட்டு 5 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்தாப்ல. இதே மாதிரி கேவலமா ஒரு ரியாக்ஷன் கொடுத்தான். உள்ள வந்து மாட்டிக்கிட்டேன். வரும்போது 3 கதவு திறந்துருந்துச்சு. ஃப்ரீயா வந்துட்டேன். ரிட்டர்ன் போலான்னு பார்த்தா எல்லா கதவும் மூடிருக்குச்சு. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, அதானே ஒண்ணுக்கு போய் 1.5 நாள் ஆச்சு. ஏன்? ஃபுல் லாக் ஜாம் ஆயிடுச்சு. ஓ, அதான் நீங்க வந்துட்டீங்கல்ல, பேய் விடுற குரூப் தானே. நீங்க ஏன் ஜாம் ஆயிட்டீங்க? வரட்டுங்க, வேகமா வரட்டுங்க, பொண்டாட்டிங்களை பார்க்கணும் ஜி. ஆனா ஒண்ணு, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். 700-800 வருஷம் பேய்ங்க. கேர்ஃபுல். யோ, பேய்ங்கன்ற இங்க எத்தனை பேயா இருக்குது? 13 பேய்ங்க. என்னங்கடா கதை விடுறீங்க? ஜனங்க அவனை சாமின்னாங்க, ஏசி அவனை ஃப்ராடுன்னா, இப்ப நீங்க பேய்ன்றீங்க. 500 கோடி ரூபாடா பேய்கிட்ட இருந்து எப்படா வாங்குறது? என்னாச்சு? இதை என்கிட்ட விட்டுடுங்க. பசங்க எதையோ பார்த்து பயந்துருக்கு, அத்தனைதான். அதுல கட்சி டாக்குமெண்ட் வேற இருக்கு. 2 நாள்ல தலைவர்கிட்ட. டென்ஷன் ஆகண்டா. அதர்வன வேதத்தை கரைச்சி அப்படியே குடிச்சிருக்கேன் நான் பார்த்துக்கிறேன். அடுத்து உங்களை பார்த்தா நான் பணத்தோட தான் பார்க்கும். உழைச்சி சம்பாதிச்ச காசு எங்கேயும் போகாது. அப்போ மொத்தமும் போயிடும். தைரியமா போங்க. லைன்ல வாங்குச்சு. ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையா? அப்பா, அப்பா அம்மா எல்லாரும் ஒரு 10 அடி தலை நில்லுங்க. எல்லா பேயும் என் மேல ஏறிக்குச்சு. அதுங்க பேய்ங்க இல்லப்பா, நாங்க தான் பயத்துல உன் மேல ஏறிட்டோம்ப்பா. அடைச்சி சனியர்களா இறங்க. ஒரு மனுஷன் எவ்வளோ வெயிட்டா தாங்க. அம்மா பயப்படாதீங்க. பயந்தா பயமா இருக்கும், பயப்படலன்னா பயமா இருக்காது. என்னப்பா ஏதோ பேசுறியப்பா? இப்போதான் ரொம்ப பயமா இருக்குப்பா. லைட்டை போடுறேன். சீக்கிரம் லைட்டை போடு. நமக்கு வெளிச்சவே வேணாம்ப்பா, இருட்டிலேயே இருந்துருவோம்ப்பா. அதான்ப்பா சேஃப்டி. ஐயோ, என் பேக், என் பணம்.
அது? அவங்க ஜீப், அதான் அவங்க தலை. தலையே இல்ல, தலை. எங்களை எதுக்குங்க கூட்டிட்டு வந்தீங்க? சில பல காரணங்களால் மண்ணுலகம் விட்டு விண்ணுலகம் செல்ல எங்களுக்கு தடைகள் இருக்கின்றன. அந்த தடைகளை நீங்கள் தான் உடைக்க வேண்டும். என்ன சொல்றான்னு புரியுதாச்சி? நிறைவேறாத ஆசைகளோட பூமியில சுத்திக்கிட்டு இருக்க ஆத்மாக்களை பூஜையை போட்டு ஸ்ட்ரைட்டா லைட்டுக்கு அனுப்புவீங்கல்ல, அதே மாதிரி இவங்களே அனுப்பணுமாஞ்சி. நாங்க லைட்டுக்கு அனுப்புவோன்னு யாருங்க உங்ககிட்ட சொன்னா? நீங்க தாங்க சொல்லிருக்கீங்க. இந்த தொழிலில் நாங்கள் ஏன் கொடி கட்டி பறக்கிறோன்னா, ஒன்று இல்லை ரெண்டு இல்லை, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற 5 பேருமே ரோஹி நட்சத்திரத்தை பிறந்தவங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் குடும்பத்தில் அப்படி இருந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி இளங்கோவடிகள் தம்பி குடும்பத்தில் அப்படி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் உலகத்திலேயே நம்ம குடும்பம் தான்னா மிகையாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல 1000 ஆவிகளை வர வச்சு அவங்களை சாந்தப்படுத்தி லைட்டுக்கு அனுப்புகிற ஒரு கின்னஸ் சாதனையை நாங்கள் பண்ண போகிறோம். அதை பற்றி பேப்பர்லாம் கூட நீங்கள் விளம்பரங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, போஸ்டர்லாம் கூட ஒட்டியிருக்காங்க. மவுண்ட் ரோடு பக்கம் நிறையா இருக்குது. உள்ள வந்தஞ்சி எல்லாம் ஒன்னா சேர்ந்து பேப்பரையே ஒத்து பார்த்துச்சுங்க. அதுக்கப்புறம் மெல்ல என்ன பார்த்துச்சுங்க, உடனே ஆல் டோர் க்ளோஸ். சீக்கிரம் லைட்டுக்கு அனுப்புங்க ஜி, வீட்டுக்கு போகலாம். குவார்டர் பேஜ் ஆடை கொடுத்து மொத்த குடும்பத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டானே. விளம்பர மேட்ரு இப்படி ஆவி வரைக்கும் வந்துருச்சா? ஐயா ஐயா, நீங்க நினைக்கிற மாதிரி ஆவி கீவின்னு எந்த சக்தியும் எங்களுக்கு கிடையாதுயா. ஜலதோஷம் பிடிச்சா கூட நாங்கள்லாம் ஆவி பிடிக்க மாட்டோம்யா. இவ்வளவு எங்க ஆத்தா இந்தா ஆவிக்கு பயந்துக்கிட்டு இட்லியவே தோசைக்கல்ல தான் சுடும்னா பார்த்துக்கோங்களே. ஏதோ வயிற்று பொழப்புக்காக பேய் சாமின்ற பேர்ல வித்த காட்டுறையா, எங்களை விட்டுருக்கையா. கண்ணீரோடும் மனகணத்தோடும் இறந்தவர்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று இயங்கும் அப்பாவிகளின் உணர்வுகள் உங்களுக்கு வருமானம். ஏப்பா, உண்மையை சொன்னா உயிருக்கே ஆபத்தாயிரும் போல இருக்கு. நம்ம கஸ்டமர்கிட்ட பேசுற மாதிரியே பேசியிருப்பா. இப்போ என்ன, பாஸுக்கு லைட்டுக்கு போகிறதுக்கு பிரச்சனை, அதை நாங்கள் உடையணும். அவ்வளோதான் ஜி. வச்சலாமே, 5 நிமிஷம் வேலை. அப்பளம் போல தூள் தூளாக வச்சலாம். நான் பண்ணித்தரேன். பா, நீ ஓடுகிறியா நான் ஓடிட்டுமாப்பா? சின்ன வேலை தானப்பா, நீயே பார்த்துக்க. உடைகிறேன், நான் உடைகிறேன் ஜி. பாஸ், ஒரு செம ஐடியா. நான் என்ன பண்ணுறேன், நேராக வீட்டுக்கு போய் சில்லுன்னு துளசித்தனில் குளிச்சுட்டு ஈர துண்டோட பெரும் வயிற்றுல பிரத்யேகமான நேரத்தில் பிரத்யேக தேவை முன்னாடி நின்று சதுர்முக சர்வேஸ்வர சகசரநாம மந்திரம் 1008 தடவை சொன்னேன்னு வச்சுங்களேன். நீங்கள் இந்த உலகத்துலேருந்து எந்த உலகத்துக்கு வேணால் போகலாமே, யாருக்கும் மறுபிறவி எல்லாம் வேணாம் இல்லை. நீங்கள் சீக்கிரமாக திறந்து விட்டீங்கன்னா நான் சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரமாக வந்துடுறேன். அம்மா அப்பா அவங்களாம் கதை திறக்க போகிறாங்க, சீக்கிரமாக வாங்க. அப்பா பேகு. சொல்வதை நீ செய்வாய் என்று நான் எப்படி நம்புவது? தாய்ப்பாலுக்கு பதில் மெய்ப்பால் ஊட்டியவள் என் தாய். நம்புங்க பாஸ்,
நம்பிக்கை மீது எனக்கு நம்பிக்கை இல்லை. நடப்பது எதுவாக இருந்தாலும் 4 சுவற்றுக்குள் 3ஆம் நாள் வரும் நவகாளிக பௌர்ணமி அன்று நடந்தாக வேண்டும். எங்கள் தடையை உடைக்க உங்களுக்கு எந்த தடையும் வராமல் நான் பார்த்துக் கொள்கிறேன். எங்களுக்கு சொர்க்க வாசல் திறக்கும் பொழுது உங்களுக்கு இந்த வாசல் திறக்கும். உன்னை கொண்டு வந்த காரணத்தை நான் கூறிவிட்டேன். உன்னை கொல்ல வேண்டிய காரணத்தை நீயே உருவாக்கி விடாதே.